கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யார், உண்மையில் யார் என்பதை உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா சாத்தானுடைய பிள்ளைகளா, இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? நம்முடைய நடக்கையினாலே தெரிந்து கொள்ளலாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் எப்பொழுதும் ஒருவன் செய்தால் அவன் தேவனுடைய பிள்ளை. கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்பொழுதும் ஒருவன் செய்தால் அவன் சாத்தானுடைய பிள்ளை. ஒருவன் இரண்டுமே செய்தாலும் சாத்தானுடைய பிள்ளைதான். வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நல்ல மரம் கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நரகத்திலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊமைகளாகவே அப்பொழுது பேசினார். நம்மளை தான் நல்ல கனி கொடுக்காத மரமாக சொல்லுகிறார். நம்மளை தான் கடைசி காலத்திலே அக்கினி கடலிலே நரகத்திலே தள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் எந்த மரமாய் இருக்கிறீர்கள்? நல்ல கனி கொடுக்கிற மரமா, கெட்ட கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறீர்களா? இப்பொழுதே நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். கோடாரியானது இப்பொழுதே மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறதாம். மறுபடியும் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாயிருங்கள். மனம் திரும்பி நல்ல கனியை கொடுக்க பாருங்கள். இல்லை என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளை வெட்டப்படும். அதாவது மரத்தின் வேறு கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறதுனால எந்த நேரத்திலையும் நாம் வெட்டப்படுவோம் என்பதை தெரிந்து எச்சரிக்கையாக இருந்தது. நல்ல கனியை கொடுங்கள். பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள். பாவம் செய்த அவன் எவ்வளவோ தூண்டுவான். ஆனால் அவனுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.